தற்பொழுது தாவேகாக அந்த விசில் சின்னம் அறிவிச்சிட்ட பிறகு அது வந்து அதிகமா வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் அந்த விசிலை உபயோகிக்கக்கூடாது, சேப்பாக்கம் மைதானத்தில் அந்த விசிலை வந்து அனுமதிக்கக்கூடாதுன்ற மாதிரி செயலை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா பிசிசியும் டிஎன்டிசியும் என்ன சொல்லிட்டாங்க, இதுக்கு நாங்க அனுமதி மறக்கிறோம், காவல்துறையில அனுமதி மறக்கிறோம்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நடந்த மாதிரி அநீதியும் அவருக்கும் நடந்திருக்கும். இல்ல, அது வந்து ஒரு அரசியல் கட்சிக்கான ஒரு சின்ன ஒதுக்குனப்ப அது பப்ளிக் மத்தியில வந்து அதிகப்படியா வந்து அது இருக்கும். அந்த ஒரு எலெக்ஷன் நேரத்துல இது ஒரு விளம்பரமா இருக்குன்றதுக்காக வேணா அது பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இல்ல, அது ஒரு கட்சியோட சின்னமா ஆயிடுச்சு இல்லையா? அது யாரா இருந்தாலும் வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருந்தாலும் விளம்பரமாகும். மக்கள் கிட்ட சென்ற அளவுக்கு அப்படிலாம் இல்ல. முதல்ல வந்து அண்ணன் சொல்றேன், நான் என்ன தப்பா ஏற்கனவே நான் பேசுறதுக்காக கூட ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு சபநாயகம் தெரிஞ்சு என் கட்சியில இருக்கிற பொறுப்பாளர்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து அவர் அண்ணன் கூப்பிடுங்க அப்படின்னாங்க. அண்ணன் விஜய் அவர்கள் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த 15 வருஷமா வந்து நடிகர்களுடைய தலைமையை வந்து நான் ஏத்துக்க மாட்டேன். அதன் அடிப்படையில வந்து இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் வந்து எவ்வளவு, அதாவது மனிதநேயமே இல்லாத ஒரு நபர்னு ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். அதாவது இப்போ கூட சமீப காலத்தில் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒன்று வந்து அந்த விவகாரம் வந்துருக்கு. அந்த ஃபைல், அந்த சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப 4 நாளாக உணவே எனக்கு இறங்கலை. அப்படியே அதில் சம்மந்தப்பட்டெல்லாம் வெட்டி தலை தனியாக கை கால் தனியாக வெட்டி போட்டுடலாமான்னு ஒரு பெண்ணாக எனக்கு தோணுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நடிகர் விஜய் வந்து அரசியல் களத்தில் வராரு. ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா எப்படி மனிதநேயமா, எப்படி வந்து மக்களை எப்படி நம்ம வந்து அணுகணுன்றது ஒரு வரைமுறை இருக்குது. அவர் 41 பேர் வந்து ஒரு மனிதரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு படுகொலைன்னு நீதிமன்றம் சொல்லியும், ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆடியோ ரிலீஸில் லான்ச்சில் அது போட்டோம். நான் என்ன சொல்றேன்னா, அவருடைய செயலை பாருங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா எப்படி வாழணுன்றதுக்குலாம் நாங்க உதாரணம், எப்படியெல்லாம் வாழவே கூடாதுன்றதுக்கு அண்ணன் விஜய் அவர்கள் உதாரணம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆடியோவில் குத்தாட்டம் போடுறாரு, 41 பேர் சாவடிச்சிட்டாரு. கொஞ்சம் கூட அந்த இதுவும் இல்லை. ஒரு நடனம் ஆடுறோம்னா நம்மளுடைய மகிழ்ச்சியை தானே வெளிப்படுத்துகிறோம். அந்த இடத்துல வந்து மகிழ்ச்சி, அவருக்கு என்ன மகிழ்ச்சி வேண்டி கிடக்குது? நம்மளால 41 பேர் செத்துட்டாங்க, அந்த இடத்துல அவர் மகிழ்ச்சி வெளிப்படுத்துறாரு. இப்போ 3 வருஷம் நிறைவடைஞ்சிருக்கா தாவேகா கட்சி, அந்த நிகழ்ச்சியில வந்து குத்தாட்டம் போடுறாரு. நாங்க கோடம்பாக்கம் கூத்தாட்டின்னு சொன்னா மட்டும் அவர் பொத்துக்கிட்டு வருது கோவம். அப்ப எங்க நடனம், எல்லாருமே நடனம் ஆடலாம் ஆனா எல்லாருமே நான் கூட நடனம் ஆடலாம். நடனம் ஆடுறதுக்கான சூழ்நிலை இருக்குது, நடனம் ஆடுறதுக்கான சில இடம். ஏங்க இறந்து போய் 41 பேர் செத்து போய் இன்னும் வந்து அவங்க வீட்டில் அந்த சாவு வாசனை கூட போயிருக்காது. அதுக்குள்ளே வந்து உங்களால் செத்து போனவங்க வீட்டில் இன்னும் சாவு வாசனை கூட போயிருக்காது. அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியை வந்து ஜனநாயக ஆடியோ ரிலீஸில் வந்து வெளிப்படுத்துறீங்க, உங்களுடைய ஆண்டு விழாவில் வெளிப்படுத்துறீங்கன்னா அப்போ உங்களுடைய மனநிலை என்ன? அப்புறம் ஊழலை பற்றி பேசுகிறீங்க. ஊழலை பற்றி நடிகர் விஜய் அவர்கள் பேசுறதுக்கு அவருக்குலாம் என்ன தகுதி இருக்குது? நீதிமன்றம் உங்களுக்கு ஃபைன் உத்தரவு போட்டிருக்கு, நீ ஃபைன் கட்டுன்னு அரசாங்கத்துக்கு. ஒரு வரி நீங்கள் கட்டலை, அதுக்கு ஃபைன் போட்டு நீதிமன்றம் உத்தரவு போட்டு கட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கட்டினீங்களா? அப்புறம் நீங்கள் என்ன ஊழலை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? உங்களுக்கு என்ன இது இருக்குது? அப்போ நீங்கள் உங்களுடைய பணத்தை வச்சு நீங்கள் எப்படி மக்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க? மக்களை எப்படி நீங்கள் பாதுகாப்பீங்க? நடிகர் விஜய் அவர்கள் வந்து அவருக்கு மனிதநேயம் கிடையாது. அவருக்கு எந்த ஒரு, அதாவது எப்படி சொல்ற, ஒரு அரசியல் கட்சிக்கான தலைவருக்கான தலைமைக்கான பண்பில் நான் அவரை ஒருமையில பேசினேன்றதுக்காக என் கட்சியில் 4 பேர் இல்லை 40 பேர் எனக்கு அறிவுரை சொன்னாங்க. இந்த மாதிரி பேசக்கூடாதம்மா, இன்னும் இருந்தாலும் உங்கள் வயசில் மூத்தவர் சகோதரர் அண்ணன் கூப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனு விமர்சனம் பண்ணுங்க. ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் இது போல் வந்து தன்னால் 41 பேர் செத்துட்டாங்க, நம்ம இப்போ குத்தாட்டம் போடுறோம், இங்கே வந்து குத்தாட்டம் போடுறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ நான் கோடம்பாக்கம் கூத்தாட்டின்னு சொன்னால் மட்டும் பொத்துக்குன்னு வருது. அவருக்கு மாநாட்டில் பேசுகிறாரு. அப்போ அவர் கட்சியில் அவருக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு 4 பேர் கூட கிடையாது. அறிவுரை சொல்ல 4 பேர் இல்லாத கட்சி, ஒழுக்கம் இல்லாத தலைவர், கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லாத ஒரு தலைவர் எப்படி தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சராகி மக்களுக்கான பாதுகாப்பை எப்படி அவர் ஏற்படுத்துவார்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.